பணியாரம் பணியாரம் நல்லா சூடான சுவையான பணியாரம், இனிப்பு பணியாரம், கார பணியாரம். வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆஹா, பணியாரம் பணியாரம்னா எனக்கு உயிரே. எப்படியாச்சும் போய் சாப்பிட வேண்டியதா. கிளவி நல்லா சுட்டு வச்சிருக்குமே. யாரை சுட்டாலும் இந்த பழைய காலத்து கிளவி இந்த பணியாரத்தை சுடுற டேஸ்ட்டே தனிதான். போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஆஹா கிளவி, உன் பணியார வாசனை அந்த தெருமுனை வரைக்கும் தூக்கிக்கிட்டு இருக்கு. சரி, உன் பணியாரம்லாம் என்ன விலைன்னு சொல்லு. அடடே அப்படியா? என் பணியார வாசனை அங்கே வரைக்கும் தூக்குதாக்கும். இந்த பணியாரம்லாம் 2 ரூபா தான்ப்பா. வாங்கிக்கிறியா இல்லை இங்கே சாப்பிடணும்னாலும் சாப்பிடு. அப்படியா? 2 ரூபா தானா? அப்போனா நான் காசு கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். சரி சரி, எல்லா பணியாரத்தையும் எடுத்து வை, இன்னைக்கு நானே தின்றுவேன். ஆகா, என்ன ருசி பணியாரம். பணியாரம்னா இதாண்டா பணியாரம். இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்குதே. கிளவி என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? அடுத்த பணியார செட்டை எடுத்து வை. நான் இன்னைக்கு முழுக்க நான் தான் சாப்பிட போகிறேன் பார்த்துக்க. கருவாயா, பொறு எல்லா பணியாரமும் நீயே சாப்பிடு. உனக்காகவே இன்னைக்கு செஞ்சுருக்கேன், வச்சுக்கிறேரு. இந்த கருவாயை இன்னைக்கு சாப்பிட்றத பார்த்தா இன்னைக்கு மொத்த பணியாரமும் இவனே சாப்பிட்ருவான். இவன் ஒருத்தங்கிட்டே இன்னைக்கு வியாபாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்பாப்பாப்பாப்பா, எல்லா பணியாரத்தையும் தின்னு முடிச்சிட்டேன். வயிறே உப்பி போச்சு. கிளவியே, உன் பணியாரம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது கிளவி. உன் பணியாரத்துக்கு ஈடு ஏன்னா எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை குர்றா. எவ்வளோ பணியாரம் சாப்பிட்ருக்குற? மொத்தமே நிறைய பணியாரத்தை சாப்பிட்ருக்குற. மொத்தத்துக்கும் சேர்த்து பணத்தை இடு. நீ சாப்பிட்டது மட்டுமே 600 ரூபா ஆச்சு. அதனால 600 ரூபா கொடுத்துட்டு போறியா? கிளவிய, உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நான் உங்ககிட்ட வந்து என்ன கேட்டேன்? பணியாரம்லாம் எவ்வளோ விலைன்னு தானே கேட்டேன். நீ மொத்தமாக சேர்த்து 2 ரூபான்னு தானே சொன்னேன். அதுக்கு இப்போ 600 ரூபான்னு கேட்டால் நான் எங்கே போகிறது? நானாக தரமாட்டேப்பா. நான் மொத்த பணியாரம் எவ்வளோ விலைன்னு கேட்டேன். நீ 2 ரூபான்னு சொன்னால் நான் 2 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நீ தானடா வந்து பணியாரம்லாம் என்ன விலைன்னு கேட்ட. அதான் பணியாரம்லாம் 2 ரூபான்னு சொன்னேன். இப்போ மொத்தமாக நீ பில்லு போடுவேன்னு எனக்கு எப்படா தெரியும்? 2 ரூபாய்க்கு இந்த பணியாரத்தை உனக்கு கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுறது? ஒழுங்காக எனக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு போ. கிளவி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மொத்த பணியாரம் 2 ரூபா தான். நான் அவ்வளவுதான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அப்போ நான் கேட்கும் போது நீ ஒரு பணியாரம் 2 ரூபான்னு சொல்லியிருக்கணும்ல. பணியாரம்லாம் எவ்வளோன்னு கேட்டப்ப எல்லா பணியாரமும் சேர்த்து தானே 2 ரூபான்னு சொன்னேன். அவ்வளவுதான் கொடுப்பேன்ப்போ. இந்த கருவாயன் சரியான புத்திசாலித்தனமாக தானே நடந்துக்கிறான். இவங்கிட்ட இனிமேல் பார்த்தே வச்சுக்கணும். எல்லா பணியாரத்தையும் இப்படி தின்னுபிட்டு போயிட்டானே, எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிருச்சுச்சே. யாராண்டிய, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஊர்லேருந்து உன்னோட அத்தை பொண்ணு வராலாம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே அவளை உனக்கு பேசினதா பேராண்டியே. அவளை 4 இடத்துக்கு வந்ததுமே கூட்டிகிட்டு போனேன். என்ன நீயே? அவள் வந்ததுமே வெறும் வயிற்றோடைய அனுப்புறது. ஏதாவது பிரியாணி ட்ரெஸ் எடுத்து போடணும்ல அவளுக்கு. கிளவி, வீட்டில் கஞ்சியோ ஊற்றி அனுப்பிச்சுடு. நம்மளால போய் பிரியாணிலாம் செய்ய முடியாது. நம்மளே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கிட்ட போகிறது பிரியாணிக்கு? பேராண்டிய, நம்மளை நம்பி வரவளை பராண்டி. அவளுக்கு ஏதாவது நல்ல சோறு ஆக்கி போடணும்ல. கறி கஞ்சி ஆக்கி போட்டா நாளைக்கு ஊரில் போய் சொல்லுவாள்ல அவன் நம்மளை பற்றி. கருவாய் மாமா என்னை நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லுவா. உன்னையவே கட்டி வைக்க சொல்லுவா. அப்புறம் உனக்கு பொண்ணு பார்க்குற வேலையும் குறைஞ்சிரும்ல. உன்னை யார் பேராண்டி கல்யாணம் பண்ணிக்குவா? அவள் தானே இருக்கிறா. உனக்கெல்லாம் பொண்ணு தேட முடியாது பேராண்டி. பொண்ணும் கிடைக்காது பார்த்துக்க. அவளை தான் உனக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கிறேன். அதனால நீ தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கன்னு பார்த்துக்க. வரவளை நல்லா பார்த்துக்கிட்டா தான் உன்னை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. ஏதோ வந்தவங்கள சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, எப்படியோ போய் நான் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். ட்ரெஸ்ஸுக்கும் ரெடி பண்ணிட்டு வரேன், பார்த்துக்க, புரியுதா? வெளியே வாங்க வெளியே வாங்க. ஜோசியக்காரே வந்திருக்கிறேன், குடுகுடுப்புக்காரே வந்திருக்கிறேன். 2 பேரும் கலந்து வந்திருக்கிறேன். வெளியே வாமா, வெளியே வா. மகாலட்சுமி, வெளியே வா. அட, யார் இவனை பார்த்தாலே ரொம்ப பயமாக கிடக்குது. முடியெல்லாம் விரிச்சு போட்டு வந்திருக்கிறேன். தம்பி, யாருப்பா நீ? ஜோசியக்காரனா இல்லை குடுகுடுப்புக்காரனா? 2 கலந்தது மாதிரிலாம் இருக்குது. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? கிளவி, இந்த வீட்டுக்கு ஆபத்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணேன்னா உனக்கு ஆபத்து எதுவும் வராது. அதுக்கு நல்ல பரிகாரமெல்லாம் வச்சிருக்கிறேன். நீ இன்னும் 2 நாளில் மண்டையை போட போகிற கிளவி. அதுக்காக தான் உன்னைய எச்சரிச்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். நான் சொல்கிற பரிகாரத்தை சரியா? என்னது, நான் 2 நாளில் மண்டையை போட போகிறேன்னா? என்னப்பா நீ இப்படி சொல்கிற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே. என்ன பரிகாரம் சொல்லு. கண்டிப்பாக தானே செஞ்சு வச்சாரு. எனக்கு என் உயிர் தான் முக்கியம். என்ன பரிகாரம்? கிளவி, நீ வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு போனையே மட்டனு, அதை எடுத்துட்டு வந்து என் பைக்குள்ளே போடு. இன்னைக்கு நீ மட்டனை சாப்பிடக்கூடாது. அந்த மட்டனை வச்சுதான் நான் பரிகாரமே செய்ய போகிறேன். அந்த மட்டனை எடுத்துட்டு வா. அது கூடயே வெங்காயம் தக்காளியும் எடுத்துட்டு வா. என்ன? என்ன சாமி இது? பரிகாரம்னா ஏதாவது பொருளோ கில்லோ கேட்பாங்க. நீங்கள் என்ன மட்டனையும் வெங்காயம் தக்காளியும் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க? என்ன பிரியாணியாக போட போகிறீங்க?
இந்த கிளாசு கேள்விலாம் கேட்டா 90 மூஞ்சில தூவிட்டு போயிடுவேன். 2 நாள் கழிச்சு போடுற மண்டையை இப்பயே போட்டுருவா பாத்துக்க. ஒழுங்கா போய் எடுத்துட்டு வரியா இல்லையா? இந்தாங்க சாமி, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். என் உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துருங்க. மட்டனோ கிட்டனோ என்னத்தையோ பண்ணி என் பரிகாரத்தை முடிச்சு கொடுங்க. எல்லாத்தையும் சரியா கொடுத்துட்டேல, இனி உன் பரிகாரம் சுமூகமா முடியும். நீ உள்ள போய் நிம்மதியா தூங்கு. உனக்கு 2 நாள் கழிச்சு மண்டையெல்லாம் இல்லை, நான் கடவுள்கிட்ட சொல்லிடுறேன் போ. சே, எப்படியோ 2 வாரம் கழிச்சு பிரியாணி போட்டு தின்னலாம் பார்த்தா இருக்கிற மட்டன் இந்த ஜோசியக்காரன் அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன். என்னத்த சொல்றது, நமக்கு மட்டன் சாப்பிட கொடுத்து வைக்கல, போவோம். அடே தடியா, 2 நாள்ல உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுடா, ஆபத்து வரப்போகுது. பெரிய பாவத்தை பண்ணி தொலைச்சிட்ட. உன் மல்லிகை கடை 2 துண்டா போக போகுது இன்னும் 2 நாள்ல. நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சேனா அதுல தப்பிச்சுக்கலாமடா. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் மளிகை கடை 2 துண்டா போட போதா? என்னங்கய்யா, நல்ல வாக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாக்க சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. ஒரு வழியா ஏதாவது கோயில் கீழ பார்த்துருப்பேனா என்னமோ. ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்ன எங்கடா பார்க்க போற? நான் அடிக்கடி இங்கிட்டு குறி சொல்ல வருவேன். அப்ப ஏதோ நீ பார்த்துருப்ப. இப்ப இந்த கேள்விலாம் உனக்கு தேவையா? உன் கடை 2 துண்டா போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வாயை அடைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்க. ஐயா, இப்ப நான் இந்த பரிகாரத்துக்கு என்னதான் பண்ணணும் சொல்லுங்க, நான் அது எல்லாமே பண்ணிடுறேன். எனக்கு என் கடை நல்லா இருக்கணும் இப்படியாச்சும். இந்த பரிகாரத்துக்கு நான் சொல்ற பொருளா எடுத்துட்டு வா. பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் கொண்டு வா போடா. இதெல்லாம் வச்சு சுடுகாட்டில் பரிகாரம் பண்ணா உன்னோட கஷ்டமெல்லாம் காணாம போயிருண்டா தடியா. போய் வேகமா எடுத்துட்டு வாடா. என்ன ஜோசியக்காரே, எல்லாமே பிரியாணிக்கு போற பொருளா இருக்குது. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை வச்சா பரிகாரம் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாம் அரிசி பருப்புன்னு கேட்பாங்க. நீங்க மட்டும் தான் இதை கேட்குறீங்க. என் கடை நல்லா இருந்தா போதும், எடுத்துட்டு வரேன். இந்தாங்கய்யா, நீங்க கேட்ட எல்லாமே இருக்குது. இதை வச்சு எப்படியாச்சும் எனக்கு பரிகாரத்தை முடிச்சு கொடுத்துருங்க. நீ பொருள்லாம் கொடுத்துட்டேல, இனி நீ பயப்பட தேவையே இல்லை. உன் கடை நல்லா சுமூகமா போகும். நான் போயிட்டு வரேன். என்ன இந்த ஆளு பிரியாணிக்கு போற பொருள்லாம் வாங்கிட்டு போய் பரிகாரத்துக்கு போட போறேன்னு சொல்றியான். ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரில. கேட்டா திருப்பி ஏதாவது சொல்லுவேன். போவான் வீட்டுக்குள்ள. வாங்க வாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் எல்லாம் இங்கே விற்கிது. எல்லாரும் ஓடி வாங்க. கவுன் ஒன்று 200 ரூபா தான், வந்து வாங்கிட்டு போங்க. அண்ணே, ட்ரெஸ் எல்லாம் என்ன விலைனே? பார்த்தா ரொம்ப அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கே. அடே லூசு கருவாப்பையிலே, இது பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸுடா. இந்த ட்ரெஸ்ஸை நீ எல்லாம் போட முடியாது. நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்காக தான் வாங்குறேன். அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் எடுங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. எடுங்க கொஞ்சம் பார்ப்போம். ஆகா, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் அவளுக்கு இது பத்துமான்னு தெரியலையே. சரி, வாங்குவோமா என்னமோன்னு பார்ப்போம். சைஸு சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஐயோ, வாங்காமல் போயிட போறியா? நம்மளே கஷ்டப்பட்டு வித்துட்டு இருக்கோம். தம்பி, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இந்த ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு போட்டு பார்த்துட்டு சைஸு சரியாக இருக்குன்னா வந்து காசை கொடு. இல்லைன்னா ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்துட்டு போயிடுறியா? சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிறனால இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சரியா கொடுத்துருப்பா. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தலைன்னா வந்து கொடுத்துரு. இல்லைன்னா பணத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். உன்னை நம்பி தானே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்றேன். ஏனே, நானே நம்ப மாட்டேன். நீ என்னத்தன நம்புறது? நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ, போனது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பணத்தையும் கொண்டு வரல, ட்ரெஸ்ஸையும் கொண்டு வரல. ஒருவேளை நமக்கு நாமத்தை போட்டுட்டானோ? இந்த கருவாயை ஆள் பார்க்குறப்பே நினச்சேன் சரியில்லாதவனா இருந்தான். தேவையில்லாமல் கொடுத்து விட்டுட்டோம் ஒரு வியாபாரத்துக்காக. பாட்டி, கருவாய் மாமா எப்போதான் வருவான்? அவனை பார்க்கணுன்னு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணியிருக்கா? சின்ன வயசுலேருந்து அவன் கூடயே விளாண்டுட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் என்னை பற்றி ஒரு தடவை நினச்சிருப்பானா? இல்லை ஒரு ஃபோன் தான் போட்டிருப்பானா? கருவாய் மாமா எனக்கு சின்ன வயசுலேருந்து உயிரில் பாட்டி. இன்ன வரைக்கும் ஆளையே காணான்னு பார்க்கறதுக்கு. அடடே பொறுக்கண்ணே, பேரண்டியே கொஞ்சம் வெளியே போயிருக்கிறியா? அது யாருக்காக? உனக்காகத்தானே. இந்த கருவாச்சிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்க போயிருக்கிறேன். உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமாம்ல, அந்த பிரியாணிக்கு பொருளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கிறியான். கருவாய் மாமே உன் மேலே பாசம் இல்லாமல் எல்லாம் செய்வியா? அப்படியா? கருவாய் மாமா என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கானோ? சரி சரி பாட்டி, கருவாய் மாமா வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். காலம் பூரா அவனுக்காக காத்திருக்க தயாராக இருக்கேன். ஏன் மாமா, நீ வந்துட்டியா? கருவாய் மாமா, எனக்கு தெரியுதா? நான் தான் உன்னோட வருங்கால பொண்டாட்டியாக போறவன். மாமோய், என்ன மாமா இப்படி கருத்து போயிட்ட? எப்படி சவப்பா இருந்த நீ? ஏய், ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா நீ பேசுற? உனக்கு அடக்க உடக்கம்னா என்னன்னு தெரியாது. வந்தமா சோத்த தின்னமா போனமான்னு இருக்கணும்.
ஏடா ஏன்டா இப்படி சொல்ற? பாவம் இல்லையாவ? உன்னை தேடி ஊர்லேருந்து வந்திருக்கால, அவளுக்கு ஒழுங்கா அவளுக்கு பாசத்தை காட்டுறா. அதை விட்டுட்டு இப்படி வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உனக்கு நல்லா அவளை பிடிக்கும். அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரத்தில்ல? ஆ ஆமாம் ஆமாம், கோச்சிக்காத, நான் சொன்னேன்னு சும்மா தான் சொன்னேன். உனக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கருவாச்சி, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தேன்னா அப்படியே முழு கருவாச்சி தேவதை மாதிரியே இருப்ப. கருவாய் மாமா, எனக்கு எப்படி மாமா இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோம்? பரவாயில்ல, எனக்காக நீ ஆசையாக எடுத்துகிட்டு வச்சுருந்துருக்கல, நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் என்ன? சரி கருவாய் மாமா, எனக்கு எதோ பிரியாணிலாம் செய்யலைன்னு பொருளாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கியாமே, வரைய எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா? உன் கையாலே சாப்பிடணும் போல இருக்கு கருவாய் மாமா. பேரண்டிய பாத்தியால உன்னோட மாமன் மகன் எவ்வளவு அழகா இருக்கான்னு அப்படியே வாஞ்சாடிய உரிச்சு வச்சிருக்கா பாத்தியா? உன் முகமும் அவன் முகம் எங்கன்னு இருக்குல்ல? பேரண்டிய அவன் மேல பாசத்தை காட்டு, வெறுப்பை காட்டக்கூடாது என்ன? கிளவியே தேவையில்லாம ஏதாவது ஒன்று கலப்பிக்கிட்டு இருக்காத. பேசாட்டு வேலையை பார்த்துட்டு போ கிளவி. அவளுக்கு பிரியாணியை செஞ்சு போட்டு வீட்டுக்கு அனுப்புற வழியே பாருப்பா. இந்த பேரண்டி ஓவரத்தான் பண்ணுவியான். இவனுக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி வெக்கமெல்லாம் வருமோ தெரில. ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டு தான் போவியான் போல. இங்கே பாரு கருவாச்சி, உன் மாமனுக்கும் நீ ரொம்ப பிடிக்கும். நீ எதுவும் நினச்சிக்காத மனசில் என்ன? உனக்கா பிரியாணிலாம் செய்ய சொல்லியிருக்கான் பார்த்தியா? தெரியும் தெரியும் பாட்டி, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்னை பிடிக்கும். சரிம்மா, நீ பிரியாணியை காலகாலத்தில் சாப்பிட்டு வீடு போய் சேரு. அப்புறம் இங்கேருந்து ஊருக்கு போகணும்னா நைட் ஆகிப்பிடும் பார்த்துக்க என்ன? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.